வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நிதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் பயன்பெறுவர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக முடிவு என அண்ணாமலை அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிப்பு. சித்த மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் மனு அளித்தனர். நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் 9 பேரின் தூக்கு மற்றும் ஆயுள் சிறை தண்டனை ரத்து. மேல்முறையீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தடி நீர் நிறம் மாறியதால் மக்கள் அதிர்ச்சி. சாய ஆலை நிறுவனங்களே காரணம் என குற்றச்சாட்டு. குவைத் கட்டட தீ விபத்தில் இறந்த 31 இந்தியர்களின் உடல்கள் கொச்சி கொண்டுவரப்பட்டன. விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஏழு தமிழர்களின் உடல்களையும் கொச்சியில் பெற்றுக்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவசர ஊர்திகளில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்ட அஸ்திவாரம் அமைத்த போது கிடைத்த 5 பொன் சிலைகள். தோண்ட சிலைகள் கிடைத்ததால் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிறந்து 38 நாட்களே ஆன குழந்தை வாளியில் சடலமாக மீட்பு. கொலை செய்தது யார் என விசாரணை. டெல்டா விவசாயிகளுக்கு 78 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. ஜூன் 12இல் மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. காதலனால் கைவிடப்பட்ட சிறுமிக்கு பூந்தமல்லி மகளிர் காவல் நிலையத்தில் வளைகாப்பு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தியதால் சர்ச்சை. காட்பாடி அருகே பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 7ஆம் வகுப்பு மாணவன். மின்னஞ்சல் முகவரி மூலம் அடையாளம் தெரிந்தது. சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்ற பின் வரும் 19ஆம் தேதி சென்னை வருகிறார் நரேந்திர மோடி. வந்தே பாரத் ரயிலை நாகர்கோயில் வரை நீட்டிக்கும் சேவையை தொடங்கி வைக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் திறந்தவெளி சிறையில் ஆடு மேய்த்த போது தப்பிய கைதி. மாமனார் வீட்டில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டார். தெலங்கானாவில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறை விசாரணை. உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூகினியை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். இதுவரை 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து வெளியேற்றம்.
கொல்கத்தாவில் அக்ரோபோலிஸ் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உள்ளே சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், தீயை அணைக்கக்கூடிய பணி எந்த அளவுல இருக்கு, எவ்வளவு பேர் சிக்கி இருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், சரியாக 12:15 மணி அளவில் கொல்கத்தாவில் இந்த தீ விபத்து தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சுமார் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அக்ரோபோலிஸ் அந்த மாலின் வெளியே தீயை அணைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தீயானது 3வது மாடியில் தீப்பற்றுவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு அதிகாரிகள் தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த பணிகள் இன்னும் நடைபெற்று வருகிறார். இன்னும் முழுமையாக என்ன சேதம் ஏற்பட்டது அல்லது இதில் யாரெல்லாம் காயமடைந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த முழு தகவல்கள் அவர்கள் இன்னும் தரவில்லை. ஆனால் தற்போது வரை இதுவரை யாருக்கும் எந்த காயமோ அல்லது இந்த பாதிப்போ ஏற்படவில்லை என்று தற்போது முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் அந்த தீயை முற்றிலுமாக அணைப்பதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன். கொல்கத்தாவில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே சிலர் சிக்கி இருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் நிலவக்கூடிய நிலையில் 15 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அக்ரோபோலிஸ் வளாகத்தில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியில் விரைந்து வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் கொச்சியிலிருந்து தனித்தனி வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டன. குவைத் நாட்டின் மங்காஃப் நகரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 50 பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். இந்த நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் விமானப்படை விமானம் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் 31 பேரின் உடல்கள் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டன. குறிப்பாக தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களும் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அப்போது உயிரிழந்தவர்களின் உடல்களை காண ஏராளமான உறவினர்களும் பொதுமக்களும் குவிந்திருந்தனர். அவர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கதறி எழுந்தனர். 31 பேரின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 7 தமிழர்களின் உடல்களை தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் தமிழக அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். அவர்களது உடல்கள் கொச்சியிலிருந்து தனித்தனி வாகனங்கள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன.